இவ்விழாவினை தலைமை நடத்தி தருமாறு தலைமை பொறுப்பாளர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக அலுவலகத்தின் சார்பாக பழனிசாமி சார் அவர்களுக்கு வந்து சந்தானமாயின் சாலையை திரு தலைமை பொறுப்பாளர் அவர்கள் அணிவிக்குமாறு தாங்கள் கேட்கிறேன். இந்த பொன்னாளையை வந்து திரு கண்காணிப்பாளர் அவர்கள் போடுவார்கள். விழாவிற்கு தலைமையுடைய திரு நீர் பொறுப்பாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நம்முடன் பணியாற்றி வயது முதிர்வு காரணமாக பணியிலிருந்து ஓய்வு பெறும் நம்முடைய பழனிசாமி சார் அவர்களுக்கு பெரிய உஷாராக விழா நடத்துகிறோம். இதில் பங்கேற்றிருக்கும் அவருடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் வருக வருகவென்று நமது அலுவலகம் சார்பாக வரவேற்கிறேன். நம்முடைய அலுவலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அவருடைய சார்பாக நான் வரவேற்கிறேன். சார் பற்றி சொல்லணும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்பொழுது ஒரு சீர்த்த முகத்தோடு இருப்பார். நல்ல ஒரு கடின உழைப்பாளி. அவருக்கு கொடுத்துருக்கிற பணியை வந்து 7 செஞ்சிடுவார். அந்த டைமிங் கரெக்டாக அந்த டைமில் கொடுக்கணும்னா கரெக்டாக செஞ்சு முடிச்சுடுவார். அதே மாதிரி பேச்சு சாதுரியம். நம்ம வந்து உள்ளாட்சி அமைப்புகளில் போய் சாம்பிள் எடுத்துகிட்டு வரோம். அங்கே பார்த்திங்கன்னா முதல் நாள் தான் நம்ம அவங்களுக்கு தகவல் சொல்லுவோம். ஸோ அங்கே அவங்க வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு உண்டான சாம்பிள் எடுக்கிறதுக்கு வேண்டிய ஜெரிகேன் வெஹிக்கிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அவருடைய நடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரியாக முதல்ல எடுத்தோம்னா லைட்டாக பேசுவார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் பேசுவார். அந்த லகுவாக பேசி அவங்கள வந்து என்ன செஞ்சிடுவார், அவங்க என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செய்ய வச்சிடுவார். நான் அவர் கூட ஃபீல்டுக்கு பல முறை போயிருக்கேன். ரொம்ப சரியான முறையில் நேர்த்தியாக அதை செய்வார். இன்னும் அவர் சொல்ல போகணும்னா அவருடைய பர்சனல் ஒர்க்கும் சரி, ஒரு ஒர்க்கை நீங்கள் முடிக்கணும்னா கரெக்டாக முடிச்சுவார். கரெக்டாக போய் பார்த்து அதை முடித்த பிறகு தான் அவர் என்ன செய்யணும், ஓய்வு எடுப்பார். அப்படி ஒரு பண்பு. இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தான் நம்ம என்னுடைய சர்வீஸில் நான் கடந்து வந்திருக்கேன். ஒரு சிலர் தான். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4 ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ். இப்போ இருக்கிற 4 பேருமே ஜெம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆனால் இதே கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் இவங்க எப்போ இங்கே இருந்து வெளியே போவாங்கன்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இருந்தாங்க. ஆமாம், அவங்க வந்து அவங்க சாம்பிள் எடுத்துகிட்டு வந்தால் இவங்க எடுத்துகிட்டு வந்தால் அப்படி பார்த்து ரிப்போர்ட் எழுதிக்கலாம். அதில் வேறு ஒன்றுமே இருக்காது, டவுட்ஸே வராது. கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கும். அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன், அவங்களுடைய விளக்க வர ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இங்கேருந்து போனாங்க, எடுத்தாங்க, வச்சாங்க, எல்லாம் பிக்சரைஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவங்க இருக்கிறாங்க பல தவறு பண்ணுவாங்க. நமக்கு இது வந்து எரிச்சலாக இருக்கும். ஆனால் சார் வந்து அப்படி கிடையாது. அழகாக நம்ம லேப் அசிஸ்டண்டாக இருந்து வந்தவர் தான் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு
ஆமாம், ஆங்கில புலமை பார்த்தீங்கன்னா அழகாக எழுதுவார். ரிப்போர்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சூப்பராக பண்ணுவார். அழகாக படம் போட்டு அது என்ன சொல்கிறேன்னா குயிக்காக வந்துடும். இங்கே வந்தவொடனே முதல்ல படம் போடுவார். எங்கெங்கே சோர்சஸ் எடுத்தோம், எங்கெங்கே ஓகேஜி இருந்தது எல்லாம் கிளியராக எடுத்து எங்கெங்கே ப்ரோகேஷன் பண்ணோம் எல்லாத்தையும் அவர் நிற்கிறாரு. பிக்சரில் கொண்டு வந்துடுவார். நான் அவருடைய படத்தை மட்டும்தான் பார்ப்பேன். படத்தை பார்த்துட்டு ரிப்போர்ட்டை பார்ப்பேன். ரொம்ப குயிக்காக முடிஞ்சு. அப்படி ஒரு நல்ல ஒரு திறமையானவர். ஸோ அவர் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து அரசு பணியிலேருந்து வெளியே போகிறது வந்து அது அரசுக்கு வந்து இழப்பு தான். ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு நாலேஜபிள் பர்சன் வெளியே போகிறது வந்து நம்ம லேபுக்கும் பெரிய இழப்பு. ஆனால் வயது முதிர்வு காரணமாக கண்டிப்பாக போயிட்டு ஆகணும். அவரை நான் மனதார வாழ்த்துகிறேன். தம்பி வந்து மெடிசன் முடிச்சிருக்காங்க. அவங்களும் நல்ல எங்களுக்கு பிஜி கிடைச்சி நல்ல அவங்க அப்பாவுக்கு வந்து நல்ல ஒத்தாசையாக நல்ல அனுசரணையோடு இருக்கணும். நல்ல அவங்களுடைய ஃபேமிலி நல்ல ஒரு பேக்ரவுண்டு, நல்ல எஜுகேட்டட் ஃபேமிலி. ஆமாம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அவரை நல்ல ஒரு என்ன சொல்கிறது அவங்களுடைய சகலைகள்லாம் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் இப்போ அப்படி இன்னவா இருக்காங்க சார். அப்போ நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிடுவோம். கேம்ப் போகும்போது 2 பேரும் அதிகமாக எங்கள் ஃபேமிலிஸை பற்றி பேசும்போது நல்லா அப்படி அந்த உள்ளத்தின் ஆழத்துலேருந்து பேசுவார். நான் அப்படி நல்லா ஷேர் பண்ணுவேன். பொதுவாக எனக்கு இங்கே இருந்த காலத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி இருந்தார். ஆமாம், எனக்கு வயசுக்கு மூத்தவர், அப்படியும் ஒரு மரியாதையானவர். எல்லாத்தையும் அவருடைய பழகும் தன்மை வந்து எல்லாத்தையும் கீழே இருந்து மேலே வரை எல்லாமே அழகாக பழகுவார். அப்படி ஒரு பண்பு. அதே சமயத்தில் ஃபீல்டில் அங்கே யாராவது சிலர் வந்து சரியாக வேலை பண்ண மாட்டாங்க, ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, அடிஞ்சுக்கிடுவார். சரியாக அவங்க மாறுற அளவுக்கு எனக்கே சிலர் பயமாக இருக்கும். டக்குன்னு அப்படியே சுண்டி பேசிடுவார். நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல சுண்டி பேசுவார். சுண்டி பேசி சரி பண்ணிடுவார். அப்படி ஒரு திறமையானவர். அவர் வந்து இன்னும் நீடோடி வாழ்ந்து இன்னும் எல்லா செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்ததாக திரு பழனிசாமி சார் அவர்கள் வந்து தலைமை பார்ப்பதற்கு சார்பே அளிக்கிறார். அடுத்ததாக திரு கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து பொன்னாடை போட்டுள்ளார் திரு பழனிசாமி சார். திரு பூவேந்திர சார் அவர்கள் பணி நிறைவு பெற்ற திரு பூவேந்திர சார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுள்ளார். அடுத்ததாக வரவேற்புரையாற்ற திரு கண்காணிப்பாளர் அவர்களை அன்புடன் வைக்கணும். மாலை வணக்கம். என்னுடன் பணிபுரிந்து ஓய்வு பெறும் பழனிசாமி சார் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய மகனுக்கும் அவருடைய உழைப்பு இன்றைய மட்டும் இல்லை, இன்னும் அவர்கள் குடும்பத்துக்கும் உழைச்சி முன்னேற்றங்கள் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு அவருடைய சுறுசுறுப்பும் கவனமும் எல்லா சூழ்நிலைகளும் அவருக்கு பாதுகாப்பாக அமையணும்னு வேண்டி என்னை வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. அடுத்த வாழ்க்கை வளர்ந்த திரு பூவேந்திர சார் அவர்களே அன்புடன் வைக்கணும். நண்பர் திரு பழனிசாமி சார் அவர்களுடைய பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் போன மாதம் 30ஆம் தேதி நான் ரிட்டையர்ட் ஆனேன். சார் அடுத்த மாதம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. எனக்கு பாராட்டு விழா இருக்கிறதுனால நான் அவருக்கு ஒரு பாராட்டு விழா கலந்து கொண்டிருக்கேன். சார் வந்து என்னோட 10 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. நானும் அவருக்கு 10 வருஷமாக அந்த லேபில் வேலை பார்த்துருக்கோம். சார் சொல்கிறது போன மாதத்துக்கு நிறைய சொல்லிட்டேன், இந்த மாதம் சுருக்கமாக சொல்லிடுறேன். அவர் எப்பயுமே கொஞ்சம் பக்தியில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பார். இந்த கடையில் வரலாம் பார்த்தா தெரியும். அவர் கடைக்காரராக மோதிரம் போட்டுருப்பார், கரெக்டாக அனுமன் கோயிலுக்கு போவார். அவர் நினச்சது மாதிரியே பார்த்தீங்கன்னா
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் நல்ல நிறைஞ்ச மாதம் வெள்ளிக்கிழமை அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு. இந்த குடும்பம் அவருக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருக்கு. இதே இந்த இன்னைக்கு சிறந்த நாள் மாதிரி அவர் வாழ்நாள் பூரா அமையணும்ட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கொண்டு எனக்கு வாய்ப்புகளுக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க கிறிஸ்துமஸ் சார் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வந்த அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் நம்ம பழனிசாமி சார் கூட நானும் சுகாதார ஆய்வாளராக இங்கே வேலை பார்த்தேன். சார் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் முதல்ல இங்கே ஜாயின் பண்ணோன்னா சார் தான் எனக்கு எப்படி சாம்பிள் கலெக்ட் பண்ணணும் என்ன ஏதுன்னு அவர் கூட கேம்ப் போய் எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. அடுத்து அவர் எல்லாத்துலேயுமே நல்லா பழகுவார். யாருக்குனாலும் எந்த நேரத்துலனாலும் நல்லபடியாக இப்போ ஏதாவது ஒரு உதவின்னு இருந்தால் டக்குன்னு உடனே அந்த ஹெல்ப் உடனே பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா எல்லா அலுவலகத்துலேயும் அவருக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நல்லா பழகி அங்கங்கே ஒவ்வொரு அலுவலகத்துலேயும் யாரையாவது ஒருத்தரை பழக்கம் பிடிச்சி வச்சுருப்பாரு. அந்த விதத்தில் இப்போ எனக்கு ஹவுசிங் லோனுக்கெல்லாம் எங்கள் டிடிஹெச் ஆஃபீஸ்லேருந்து அனுமதி வாங்கணும். அதுக்கு சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி நான் அந்த லோன் வாங்கி இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படி நிறைய இது பண்ணுவார், உதவி பண்ணுவார். அடுத்து எல்லார் கூடயுமே நல்லா பழகுவார். இப்போ கேம்ப் போகிற இடத்துலையும் சரி, அங்கே அவங்கக்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணும், அதுக்கான சார் சொன்ன மாதிரி என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்டு அவங்கள எப்படி பண்ண வைக்கணும், அவங்க எப்படி ஆளாக இருந்தாலும் சரி அவர் பேசினாருன்னா அவங்க உடனே அந்த இதை பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும், இவங்ககிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசினா தான் வேலை நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக பேசிடுவார். அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவார். அதனால் இன்னும் இருக்கிற நாட்களும் சார் எந்த நோய் நொடி இல்லாமல், அந்த தம்பி அவங்க டாக்டர் முடிச்சிருக்காங்க, அவருக்கு இல்லை ஒரு நல்ல இதெல்லாம் இது பண்ணி ரொம்ப நீண்ட நாட்கள் வாழ்ந்து நீடோடி வாழ வேண்டும் என்று எனக்கு வாழ்த்த வயது இல்லை. அதனால் அவரை வணங்குகிறேன். அடுத்து வாழ்த்துறை வழங்க சிறப்பு வரவேற்ற யாருனாலும் பேசலாம். பிரசன்ட் இளைஞர் பொறுப்பாளர்களையும் அன்புடன் வைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று பணி ஓய்வு பெறும் நம்முடைய விழா நாயகர் திரு பழனிசாமி சுகாதார ஆய்வாளர் அவர்களை பாராட்டி வாழ்த்துக்கள் சொல்லி பேச ஆரம்பிக்கிறேன். சார் ஆஃபீஸுக்கு வந்தார் அப்படின்னா சார் கேட்டுக்கு வரப்போ சார் வந்தாலும் தெரிஞ்சிடும். பழனிசாமி சார் வந்தாரா வரலையான்னு யாரும் கேட்க தேவையில்லை. அங்கே வரப்போ சவுண்டோடு தான் வருவார். இன்னும் வந்த பிறகு அவர் ரூமில் போய் உட்காந்துருப்பார். நம்ம விஷ் பண்ணால் அங்கே போனால் அவர் நம்ம தெரியும் இந்த பக்கம் வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இயல்பான நல்ல குணம் படைத்தவர் அவர். சார் சொன்ன மாதிரி ஃபீல்டு லெவல்லையும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணி வச்சுருக்காரு மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃபோட. எங்கே போனால் எந்த ஹெல்ப் யாரும் ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. அவரோட கேம்புக்கு போகிறதுக்கு ரொம்ப தைரியமாக போகலாம். சாரோட குற்றால கேம்ப் போகிறப்போ அங்கே சூப்பராக எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது அரேஞ்ச்மெண்ட்ஸாக சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அவருடைய இந்த பணி ஓய்வு காலம் ரொம்ப அமைதியாக ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் கொண்ட இறைவனை வணங்கி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன். வழங்கிய பிரசன்னா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது சிவராஜ் சார் உதவியாளர் வாழ்த்துறை வழங்க அன்புடன் வைக்கும். அந்த அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் தான் இருக்குது ஜாயின் பண்ணி. சார் எனக்கு ஒரு 1.5 வருஷம் தான் தெரியும். இப்போ பிரசாந்த் சார் சொன்ன மாதிரி தான் கேம்ப் எங்கேயும் போனாலும் சரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நல்லா எல்லாரையும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பழகி வச்சுருக்காரு. அது மாதிரி சொல்கிற மாதிரி தான் எங்கே போனாலும் சரி எந்த ஒரு ஹெல்ப்னாலும் சரி எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. சாரை பற்றி சொல்லணும்னா நான் இப்போ சாரோட ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி அதே தான். சார் வராங்க அப்படின்னு சொன்னால் அவர் சீட்டில் போய் உட்காராரோ இல்லையோ பேட்டை வச்சுட்டு முதல்ல எல்லா ஊருக்கும் போய் எல்லாரையும் போய் விஷ் பண்ண போயிடுவார். அவர் வந்திருக்காருன்றது முதல்ல நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு தான் அவர் இடத்துக்கும் போவார். அதே மாதிரி சார் கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னு சொன்னால் அது உட்கார மாட்டார். அவருடைய வேலையை முடிக்கணும் ஃபஸ்ட்டு. அவர் வேலையை முடிச்சுட்டு தான் அப்புறம் வரேன். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல அவருக்கு ஒரு கேரக்டர். யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும்
அவரால் கண்டிப்பாக முடியுதுன்னா அதை கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அது ஒரு நல்ல குணம். இவங்களுக்கு பண்ணணும் இவங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விருப்பு இல்லாமல் எல்லாருக்குமே பண்ணுவாங்க. அது போக அது மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் ஃபீல்டு போகும்போதும் நீங்கள் கூட கொஞ்சம் மெதுவாக வாங்கம்மா, நான் போய் ஃபஸ்ட்டு எல்லா ரெஃபரன்ஸும் பண்ணிடுறேன் அப்படின்னு போயிட்டு அவரே எல்லாம் முதல்ல பண்ணிடுவாங்க. நம்ம வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவரே போய் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போய் சும்மா ஜஸ்ட் விசிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. சார் கூட கேம்ப் போகிறது வந்து ஒரு நம்ம பஸ் ட்ராவல் பண்ணுற டைம் தான் இருக்குமே தவிர மற்றபடி நல்ல ஒரு கஷ்டமே தெரியாது. அந்த மாதிரி நல்லா பண்ணுவாங்க. அவருடைய மகன் நல்லபடியாக அவருக்கும் பிஜி கிடச்சி அவரும் மென்மேலும் நல்லபடியாக வாழ்க்கையில் சிறந்து விளங்கவும், சாருடைய மீதி ரிட்டையர்மெண்ட் லைஃப்பும் இறைவன் வந்து அவங்களுக்கு நீண்ட ஆயுள், உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் எல்லாம் கொடுத்து மென்மேலும் அவர் சிறந்து விளங்குவதற்கு இறைவர்கள் என்றும் அவருக்கு துணையாக இருக்கிறது. அடுத்ததாக சிறப்பு நேர்காண வரப்பெற்ற திரு ராமசாமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாழ்த்துறை வழங்க. நான் வந்து எங்கள் ஃபேமிலியும் போட்டேன். என்னோட ஒய்ஃபோட அதாவது அந்த பழனிசாமியோட ஒய்ஃபோட மூத்த அக்காவும் என்னுடைய மனைவி. ஸோ 2 குடும்பத்துக்கு நான் மூத்தேன். இந்த குடும்பத்துக்குள்ளே வரும்பொழுது எங்கள் மாமனார் அவர் வந்து படிச்சிருந்தா போதும் பையங்க, அவன் பேக்ரவுண்ட் வேண்டாம் அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. எங்கள் ஒய்ஃபும் சரி, அவருடைய ஒய்ஃபு கருணாகரனும் சரி 18 வயசில் வேலை பண்ணாங்க. என்னோட ஒய்ஃபு டிப்ளமோ முடித்த உடனே டைரக்டர் இன்ஜினியர். அவருடைய ஒய்ஃபு எங்கள் மேரேஜ், அதாவது எங்களுடைய நிச்சயதாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படித்த உடனே வேலைக்கு போயிட்டாங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் தான். அதே மாதிரி என்னுடைய டீச்சர் ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, எங்கள் தாத்தா டீச்சரு, இவங்க மாமியார் வந்து டீச்சர் ஃபேமிலிங்கிறதுல எல்லா பிள்ளைங்களும் படிக்கிற ஒழுங்காக படிச்சுட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு எங்கள் ஜூனியர்ஸாக படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய ஆசையெல்லாம் எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லோரும் படித்து எல்லா பிள்ளைகளும் அறிவோடு வளர்ந்து வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. என்னுடைய சகோதரர்கள், மூத்த சகோதரர் வந்து ஜிஎம் விசாகப்பட்டினம் ஜிஎம்மாக இருந்தார். இளைய சகோதரர் வந்து என்கொயரி ப்ரொசீடிங்ஸ்க்கு கமிஷனர் ஃபார் திருநெல்வேலி அண்டு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கமிஷனர் இருக்கார். எங்கள் வீட்டில் எல்லா சின்ன பசங்க ஜூனியர்ஸ் எல்லாருமே டக்கு படித்து மேலே வந்துட்டாங்க. பழனிசாமியோட பையன் வந்து நீட்டுன்னு வந்து இவ்வளவு இப்போ கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அவன் வந்து 10th படிக்கும்போது 495 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 500. ஆனால் +2 வந்து விட்டுட்டான், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து விளையாண்டு விட்டுட்டான். அப்புறம் இந்த நீட்டு தான் அவனை காப்பாற்றுச்சு. 1 இயர் போய் நீட் படித்து நல்ல மார்க் வாங்கி எம்எம்சி கிடச்சி பட்டு திருநெல்வேலி ஒரே பையன் திருநெல்வேலி படித்தா போகணும் அப்படின்னு சொல்லி திருநெல்வேலி முடிச்சுட்டான். இப்போ லண்டனில் போய் என்ட்ரன்ஸ் எழுதி வந்திருக்கான், பிஜி கிடச்சோம். அந்த நீட்டு வந்து காப்பாற்றுச்சவங்க. இந்த கான்ட்ரவர்சியில் வந்து நாங்கள்லாம் நீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம். நல்ல மார்க் எடுக்கிற அந்த பசங்க அவங்க வரணும். ஆனால் நீட்டையும் வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி திறமையான பசங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீட்டு ஒரு வழியாக இருக்கும். அதில் என்னுடைய 4வது என்னுடைய அடுத்த சகோதரருக்கு அடுத்தவர் ஏடிஎம் ஆந்திரா பேங்க்கு, அவங்க வீட்டில் பேங்க் ஸ்டாஃபு. அடுத்து அண்ணாராணி வந்து அண்ணாராணிக்கு தகவச்சி வந்து கனடாவில் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அவன் வேலை பார்க்கல. அந்த வெள்ளக்காரிகள் 10 பேருக்கு ஸ்டாஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. நம்ம அடுத்த கடைசி கொடுக்க வந்து சீஃப் மேனேஜர் ஸ்டார்ட் பண்ண பண்ணியா. படிப்பாக எந்த குடும்பம் இருக்குது, படிப்பு தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு உதாரணம் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு அன்போட பாசத்தோட உரிமையோட இருப்போம். எங்கள் அம்மாவுக்கு வந்து சொந்தமாக இருக்காங்க, சின்னத்தில் தான் பார்த்துட்ருக்கான். நான் அம்மா பார்க்க போகல. அவர் பார்க்க போகும்போது தான் இன் அடிஷன் டு தி
ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி டேக்கன். அடிஷனல் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இவர் தான் போய் கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்ச உடனே ஆஸ்பத்திரி கொண்டு போய் சொல்லி அதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாரும் அவங்கவுங்க பாசமாக இருக்கிறதுக்கு எங்களுடைய ஃபேமிலி ப்ரோக்ராம் எல்லா குடும்பமும் எல்லா பிள்ளைகளும் எங்கள் குடும்பத்து மாதிரி எல்லாரும் வளர்ந்து வரணும் என்பது என்னுடைய ஆசை. இந்த வேலையில் குடும்பத்தின் சார்பாக எனக்கு பேச வாய்ப்படுத்தமிக்கும் இது பொறுமையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து வந்து கிறிஸ்டிகா பாப்பா வந்து ஒரு சின்ன பாடல் பாடணும் ஒரு வேதிக்கு. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै गुरुवे नमः. सरस्वती नमस्तुत्या वरदे कामरूपिणी विद्यारम्भं कृष्णे सिद्धे भगुनि सिद्धा ஐந்து கருத்தனை ஆறு முகத்தனை இந்தி நிலம்பரை போடும் இத்தனை நந்தி மகந்தனை ஞான கொண்டனை பொந்தில் வைத்தனை புடுகின்றனே. பாப்பா கிருஷ்ணாவுக்கு ஒரு நன்றி. அடுத்ததாக திரு வெற்றி செல்வன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் வழங்குகிறோம். எனது அருமை சகோதரர் பழனிசாமி அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா ஆசிர் செல்வராஜ் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகனாக திருந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதரர் பழனிசாமி அவர்களே, அவரோடு தோளோடு தோள் கொடுத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற சக தோழர்களே, அதிகாரிகளே, எங்கள் குடும்பத்தின் உறவினர்களே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்கு தம்பிக்கு பாராட்டு எனக்கு இல்லை, எல்லாரோட சிரிச்ச முகமா நல்லா பாராட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? ஐயா வந்த உடனே தம்பி வந்து ஒரு மரியாதை நிமித்தமா உங்க இந்த அலுவலகத்தினுடைய தலைவரை பார்க்க கூட்டிக் கொண்டு சென்றார். கூட்டிக் கொண்டு சென்ற உடனே முதல் வார்த்தை அவர் சொன்னது, ஐயா எங்களுக்கு பழனிசாமி இந்த அலுவலகத்திலே பணியாற்ற கிடைத்திருப்பது எல்லாம் தெய்வ செயல். அவர் இந்த அலுவலகத்திலே கிட்டத்தட்ட ஒரு 12-11 ஆண்டுகள் பணியாற்றிருக்கின்றார். அந்த ஒவ்வொரு நாளும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாட்கள். அவர் செய்கின்ற செயல்கள், சொல்கின்ற வார்த்தைகள், எழுதுகின்ற எழுத்துக்கள் அத்தனையுமே முத்து முத்தாக இருக்கும். அத்தனையும் ஒரு உற்சாகம் ஊட்டக்கூடிய அளவுக்கும் அவர் செய்த பணிக்கு பெருமை செய்யக்கூடிய அளவுக்கும் இருக்கும் என்று பாராட்டு கூறினார். அத்தகைய ஐயாவுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பியை பத்தி பேசணும், நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனா நான் கொஞ்சம் அதிகமா பேசுவேன், தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் தம்பியை பத்தி ஒண்ணு அவரை திருமணம் ஆன பிறகுதான் அவரை தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு உங்களெல்லாத்துக்கும் அவர் இந்த அலுவலகத்துல சேர்ந்த பிறகுதான் அவரை தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கும் அவருக்குள்ளே உறவு 41 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட உறவு. 1984 ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட உறவு. அந்த உறவு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆசிரியர், அவர் எனக்கு மாணவர். மானித்தா இந்து கல்லூரியிலே நான் ஆங்கில துறையிலே பகுதி நேர ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற போது எனது அருமை சகோதரர் அங்கே படித்துக் கொண்டிருக்கிறார். பிஏ பொருளாதாரம் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்னை அழைத்தவர் சார் என்று அழைப்பார். அதற்கு கிட்டத்தட்ட 12-18 ஆண்டுகள் கழித்து அவர் என்னுடைய குடும்பத்துக்கு என்னுடைய சகோதரிக்கு அடுத்த சகோதரி அருணாராணி என்ற அருமையான சகோதரியை கைப்பிடித்த பொழுது அவர் எனக்கு தம்பியாகிவிட்டார். அந்த உறவு எனக்கு வந்து அந்த உறவு ஒரு வகையிலே அன்றிலிருந்து என்னை அண்ணா என்று அண்ணாச்சி என்று தான் அழைப்பார். சார் என்ற உறவு இல்லை. அவரிடமிருந்து நம்ம சொல்லக்கூடிய நீங்க எல்லாருமே நல்ல இது அவரை பற்றி அம்மா பேசினாங்க, ஐயா பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. அவர் பேசுற செயல்கள் எல்லாமே ஒரு ஒரு ஒட்டுமொத்தமா உள்வாங்கி ஒரு நாளை கூறுபடுத்தி நான் சொல்லணும். அந்த 4 கூறுகளை நான் சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, தம்பி வந்து அவர் வந்து ஒரு அரசியல்வாதி, அவர் ஒரு ஆன்மீகவாதி, அவர் ஒரு இலக்கியவாதி. பிஏ பொருளாதாரம் படித்து முடித்துவிட்டு திருப்பி அமெரிக்கன் கல்லூரியில் சென்று தமிழ் இலக்கியம் படித்தவர். அவர் யாரிடம் தமிழ் இலக்கியம் படித்தார் என்றால், ஐயா உலகத்துக்கே தமிழனுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, தமிழை பிரசாத்தி கொண்டிருக்கின்ற சாலமன் பாப்பையா அவர்களுடைய மாணவர். அது பெருமை இல்லையா? அப்படிப்பட்ட தம்பி அவர்கள் இப்பொழுதும் மதுரைக்கு செல்லும் பொழுது, மதுரையிலே வாய்ப்பு கிடைத்தால் சாலமன் பாப்பா ஐயாவிற்கு வீட்டுக்கு சென்று அவர்களிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அவருடைய ஒரு நிலப்படத்தை எடுத்து எங்களுக்கு எல்லாம் அனுப்புவார். அத்தகைய தமிழ் பற்றாளர். அத்தகைய தமிழ் பற்றாளர் என்று சொன்னா, மதுரையிலே சங்கமலத்த தமிழிலே படித்தவர். நான் 3 ஆண்டுகள் படித்தவர். தமிழ் மீது பற்றாளர்.
அப்படிப்பட்ட தமிழ் மீது பற்றாளருக்கு நான் இலக்கியத்திலே இருந்து ஒரு 4 கூறுகளை மட்டும் கூறிக்கொள்ளலாம் என்று நீங்கள் நேரம் கொடுத்தீர்கள், அதை மட்டும் கூறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதாவது மனிதன் வந்து ஒரு வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால், அவன் செய்கின்ற தொழிலை வெற்றி பெற வேண்டும் என்றால், அவன் மனித உறவுகளிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், பொது வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், ஆன்மீகத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால், படிப்பிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் 4 கூறுகள், முக்கியமாக 4 கூறுகள் மனிதனுக்கு தேவை. அதில் ஒன்று வந்து என்னன்னா, நான் இது ஆங்கிலத்தில் சொல்ற 4 வார்த்தைகளையும், இது வந்து நான் சொல்லல, அது யார் சொன்னாலும் திருப்பி சொல்றேன். அந்த 4 கூறுகளும் தம்பிக்கு மொத்தமா அப்படியே பொருந்தும். அது அந்த 4 கூறுகளை உள்ளடக்கிய ஒரு உருவம் தான் நம்ம தமிழ் பழனிசாமி தம்பி என்கிற கூறுகளை நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. அதாவது முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். நம்ம இருக்கின்ற எல்லாத்துக்குமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்னா அந்த 4 கூறுகளும் இருந்தா தான் அதை ஜெயிக்க முடியும். பார்த்துக்காங்க. அதுல ஒண்ணு தலையாய இது வந்தோம்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இன்ஃபிளெக்சிபிள் வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அசைக்க முடியாத ஒரு ஊக்கம் இருக்கணுங்க. எந்த காரியத்தை செஞ்சாலும், பொது வாழ்வியல இருந்தாலும் சரி, நம்ம அலுவலக சம்பந்தப்பட்டதா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும், இலக்கிய எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பரவாயில்ல, அதுல வந்து ஒரு உறுதியான வில் பவர், அந்த ஊக்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஊக்கம் வந்து உறுதியா இருக்கணும். அதாவது பிளாஸ்டிக் வளையக்கூடாது, வளையாம இருப்பு மாறி எப்பு மாறி உறுதியா இருக்கணும். அத்தகைய உறுதி கொண்டவர் நம்ம தம்பி. அத உருக்கமான உறுதி கொண்டவர் தம்பி, இன்ஃபிளெக்சிபிள் வில்லு. அது மட்டும் இருந்தா போதாதா? அதெல்லாம் இருக்க போய் தான் அவர் வாழ்க்கையில சிறு வயதுல இருந்து கடந்து வந்த பாதைகள், அந்த நான் கல்லூரியிலே ஆசிரியராக, பகுதி நேர ஆசிரியராக பார்க்கும் போது பழனிசாமி என்னிடம் வந்து உரையாடுவார். அண்ணா, எப்படியாவது நான் கல்வி பயின்று நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு வீடு கட்ட வேண்டும், ஒரு அப்பா அம்மாவிற்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உறுதியான உணர்வு இருந்தது. அந்த ஒரு உறுதியான ஒரு உணர்வு அவர் படிக்கும் ஒரு காலத்தில் மட்டுமல்ல, பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற காலங்களிலும் அதோடு பயணித்தார். அதனால் இவர் வெற்றி நாயகனாக வளர்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக சொன்னீங்கன்னா சிஸ்டமேட்டிக் டிலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது எதையுமே ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி திட்டம் வகுக்கணும், அந்த திட்டத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி செயல்படுத்தணும். வகுத்த மட்டும் போதாது, செயல்படுத்தணும். ஐயா ஆசிரியர் செல்வராஜ் ஐயா உங்கள் தலைவர் அவர்கள் அருமையாக கூறினார்கள். பழனிசாமி தம்பி எந்த ஒரு இடத்துக்கு வேலைக்கு போன கூட ஒரு திட்டம் விடுவார். இந்த வேலையை இப்படி செய்யணும், அங்க போய் இந்த ஆளை பார்க்கணும், அதற்கு ஒரு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக ஒரு பேக் ஒரு முன்னோட்டமாக ஒரு வேலையை பார்ப்பாரு. அங்க பேசுறது செய்யறது, அந்த மாதிரி சும்மா போனோம் வந்தோம் அப்படிங்கிறது அது வேற. இதுதான் சொல்லுவாங்க சிஸ்டமேட்டிக் டிலிஜென்ஸ். இந்த சிஸ்டம் ஒழுங்குமுறைப்படுத்த திட்டம் வகுத்தல், அந்த திட்டத்தை செயல்படுத்துறது, வகுத்தல் மற்றும் செயல்படுத்துறது. அது வந்து தம்பி வந்து இந்த அலுவலக வாழ்க்கையில மட்டும் அவர் செயல்படுத்தணுங்க, பொது வாழ்க்கையிலையும் செயல்படுத்தியிருக்கிறார். சரி, உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாரும் வீடு கட்டணும்னா ஏதோ வீடு கட்டுவோம், அந்த ஒரு சீலிங் போட்டு கட்டுவோம். ஆனா அவர் வீடை போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு ஒரு கலை நுணுக்கத்தோட, அந்த இலக்கிய நயத்தோட, அந்த ஒரு திட்டமிட்டு அந்த எல்லாரும் வீடு கட்டிங்கன்னா ஒரு அளவுல சீலிங் போட்டிருப்பாங்க. ஐயா தம்பி வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சீலிங், அப்படி ஒரு எலகண்ட், அது ஒரு அரண்மனை மாதிரி இருக்குங்க அந்த வீடு. எதையுமே எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதை செஞ்சாலுமே நல்ல திடமா செய்யணும், நல்ல அழகா செய்யணும், 4 பேருக்கு அது பார்த்து பெருமைப்படணும், நம்மளை பெருமைப்படணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துவர் தான் எங்க அருமை சகோதரர் தம்பி. கைதட்டுங்க. எனக்கு அடுத்தது சீக்கிரம் முடிச்சிடும், பயப்படாதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்க. அதாவது வாழ்க்கையில ஏற்றம் வரும், தாழ்வு வரும், வெற்றி வரும், தோல்வி வரும், இடைஞ்சல் வரும், இழப்பு வரும், பிறப்பு வரும், எல்லாமே வருங்க. ஆனா மனிதன் வந்து எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோட பார்க்கறோம் பார்த்தீங்களா, எந்த நிலையிலையும் மனம் தளர்ந்துடக்கூடாதுங்க. அதான் அந்த இன்டாமிட்டபிள் ஸ்பிரிட், அந்த உணர்வு, அந்த உயர்வு, உணர்ச்சிகள், அந்த வீர உணர்வு, தமிழனுக்கே உண்டான வீர பற்று வந்து எக்காரணத்தை கொண்டு கீழே வந்துடவே கூடாது, நிரந்தரமா ஸ்டெடியா இருக்கணும். அத்தகைய அந்த ஸ்பிரிட் கொண்ட தம்பி அவருக்கு வாழ்க்கையில் அவருக்கு இழைப்பு கஷ்டங்கள் நிறைய வரும் பொழுது, பர்சனல் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, மற்றபடி அபிஷியல் விளக்கங்களாக இருந்தாலும் சரி, தவிர்க்க முடியாத காரணங்களாக இருந்தால் கூட அவர் வந்து என்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படி எதிர்கொள்வது என்று எதிர்கொள்வாரை தவிர எப்பவும் சோர்ந்து போய்விட மாட்டாங்க. அவருக்கு பெரிய இழப்பு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த இழப்புகளோட தம்பி சோர்ந்து போகிறாங்க. அவருடைய அருமை என்னுடைய குழந்தையா, அவருடைய அருமை மனைவி வந்து ஒரே ஒரு நோக்கம், மகன் வந்து எப்படியாவது ஐக்கிய பிரித்தானிய அரசியலை சென்று மருத்துவம் படிக்க வேண்டும் என்ற ஒரு கனவு. அவ்வளவு அந்த துக்கத்தையும் தாங்கி கொண்டும் கூட
தம்பியை யுனைடெட் கிங்டம் பிரிட்டனுக்கு அனுப்பி படிக்க வைத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய பொருள் செலவழித்து படிக்க வைத்திருக்கின்றார் என்றால் அவருடைய அருமை மனைவியினுடைய கனவை நிறைவேற்றியவர். துக்கம்தான், வளர்க்க முடியல. அப்படி இருந்தாலும் அவர் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, எக்காரணத்து கொண்டு அந்த முடிவு எடுத்துட்டாரா அது செஞ்சு ஆகணும். எந்த பொருள் செலவானாலும் பரவாயில்ல, எந்த உடல் சோர்வு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, அது செஞ்சே ஆகணும் கொன்ற அது பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த ஏர்போர்ட்ல எங்க எல்லாத்தையும் அழைத்து கொண்டு போனார். அவரை அவரை வழி அனுப்புவதற்கு கண்ணிலே இருந்து கண்ணீர் சொறு என்று அப்படி கொட்டுகிறார். அப்படி அழுதை தம்பி நான் பார்க்கவில்லை. எவ்வளவு தூரம் மனதிலே வேதனை உள்ளடங்கி கொண்டு எவ்வளவு தூரம் ஒரு உணர்வோடு ஒரு உணர்ச்சியோடு மகனை எப்படியாவது ஒரு வெளிநாட்டுக்கு படிக்க வைத்து பெரிய மருத்துவராக உருவாக்க வேண்டும் என்று தன் அருமை மனைவி ஆரோக்கிய மனைவி உருவாக்கிய கனவை நனவாக்கியோ அவருக்கு பெரிய பாராட்டுக்கள் அவருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ஒன்றே ஒன்று சொல்றேங்க. அதாவது அன்லிமிட்டிங் சீல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இப்போ சிலவங்க இருந்தாங்கன்னு சொன்னீங்கன்னா காலையில கிளம்பும் போது எல்லாரும் உற்சாகமா கிளம்புவாங்க. ஆனா மத்தியானம் ஆகும்போது கொஞ்சம் சோர்வடைஞ்சிடும். எல்லாருக்கும் மனித இயல்பு, அது வயசாக ரொம்ப சோர்வடைஞ்சிடும். நம்ம சோர்வடைஞ்சிடும் பார்த்துக்கோங்க. ஆனா தம்பி அப்படி கிடையாது. எங்க வீட்டுல அம்மா வெளியே டூர் பண்ணா எங்க வீட்டுல வந்து தங்கியிருப்பாப்ல. ஏன்னா இங்க இருந்து போறதுக்கு நம்ம வசதியா இருக்குன்னு சொல்லிட்டு காலையில எப்படி உற்சாகத்தோட இருந்தாரோ அதே உற்சாகம் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது அதே உற்சாகம் இருக்கு. சோர்வே அடைய மாட்டாருங்க. அதான் வள்ளுவர் அழகா சொல்லுவார், சோர்வினான். அதனால ஒரு குரல் ஒன்று பார்த்துக்கலாம், சோர்வு அஞ்சானவன் இவன்னா சோர்வு இல்லாம இருக்கிறவங்க அந்த தகை அஞ்சானவன் அவர் தம்பி. காலையில எப்படி போனாரோ காலையில 11 மணி 12 மணி வரைக்கும் பேசிட்டு இருப்போம், தூங்குவாரு. காலையில 4:30 ஆளுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு பெட்டி படுக்கை எடுத்துட்டு அண்ணா நீ எல்லாம் தூங்கிட்டு இருக்க நான் கிளம்பிட்டு போயிடுவாரு. திரும்பி வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வருவாரு. அங்கன்னு வரும்போது வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. அப்படியே அதே உற்சாகம் இருக்குங்க. அந்த உற்சாகம் எப்படி அவருக்கு இருக்குன்னு அத்தகைய ஒரு இது கொண்டவர். அந்த காலையில எப்படி உற்சாகம் இருந்தாரோ அந்த உற்சாகம் இந்த 4 கூறுகளும் இருக்கிறதுனால அவரு இன்னைக்கு வந்து அவர் தலை சிறந்த மகனாக இந்த அரங்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த பெருமை அவருடைய துணைவியாருக்கும் சேரும், அவர் மகனுக்கும் சேரும், அவரை பெற்று ஈட்டெடுத்த பெரியவர்களுக்கும் சேரும் என்று கூறிக்கொள்கிறேன், பிரியப்பட்டுக் கொள்கிறேன். அத்தகைய பெருமை எனக்கும் உண்டு, எங்கள் குடும்பத்தினருக்கும் உண்டு என்பதை அனைத்திரமாக சொல்வதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் அவரை பாராட்டினார்கள். ஒவ்வொரு பாராட்டுகளுக்கும் சொந்தக்காரர். அந்த சொந்தக்காரர் அவர்தான். அதில் நாங்கள் அந்த மகிழ்ச்சியில நாங்கள் பங்கு கொள்கிறோம். மேலும் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கலாம். சமயம் கருதி அவையடக்கம் கருதியும் கால அவகாசம் கருதி முடித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் இறுதியாக ஒரு வார்த்தை மட்டும் அவருக்கு தம்பிக்கு சொல்லி நான் இது பண்ணி எல்லாரும் வந்து ஐயா சொன்னாங்க எல்லா வளங்களும் செல்வமும் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அம்மாவும் எல்லா செல்வங்களும் வேணும்னு சொன்னாங்க. நானும் தமிழர்களுடைய கலாச்சாரம் அந்த காலத்துல எல்லாம் கேட்டீங்கன்னா அந்த கிராமங்கள்ல திருமணமாகும் பொழுதும் பெரிய அரங்கங்களில் திருமணமாகும் பொழுது அந்த செல்வங்களை சொல்லி வாழ்த்துவாங்க. இப்பெல்லாம் அந்த யாருமே வாழ்த்துறது இல்லை. அந்த செல்வங்களை எல்லாரும் மறந்து விட்டாங்க. அந்த 16 செல்வங்களை மட்டும் சொல்லிட்டு தம்பிக்கு எல்லாம் வல்ல இறைவன் அதை கொடுக்கணும் எல்லாம் அதோட சிறப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. இருந்தாலும் கடவுள் அதை மென்மேலும் நிறைய கொடுத்து அவருக்கு பல ஆண்டு பல கோடிகளான ஆண்டு சந்தோஷமா சோகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 16 செல்வங்களை கூறிய வாழ்த்துகிறேன். இதோ அந்த 16 செல்வங்கள்: கல்வி, வெற்றி, புகழ், துணிவு, நன்மக்கள், நெல், பொன், அறிவு, அழகு, நுகர்ச்சி, துணிவு, இளமை, வலிமை, பொறுமை, நோயின்மை, நீண்ட ஆயுள். இந்த 16 செல்வங்கள் நான் கைதெடுங்க. இந்த 16 செல்வங்களோட தம்பி சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கடவுள் எல்லாம் உள்ள இறைவன். அவர் வந்து எல்லா அவர் கும்பிடாத சாமியே கிடையாதுங்க. எங்களெல்லாம் கூட்டு போக கூட அண்ணா நீங்க இந்த சாமி கும்பிடுங்க, நீங்க வேண்டியது படைக்கும். அண்ணா நீங்க இந்த வேண்டிய சாமியை கும்பிடுங்க, உங்களுக்கு கைப்படியெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆளுங்க எங்களையும் கூட்டிட்டு போகப்பட அத்தகைய ஒரு கடவுள் பக்திமானுக்கு எல்லாம் உள்ள இறைவன் இந்த 16 செல்வங்களையும் நிறைய கொடுத்து அவர் பல்லாண்டு பல கோடி ஆண்டு வாழ்ந்து இன்னும் அவர் 2வது இன்னிங்ஸ் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. முதல் இன்னிங்ஸ் இங்கே தான் முடிஞ்சிருச்சு. அவருக்கு இனிமே தான் இருக்கு. அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு. அந்த கவிதையில 3 ஆ இ என்று குறிப்பிட்டிருக்கேன். என்கிட்ட கேட்டார், அதனால் இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானே இதில் ஃபெயில் ஆகிட்டேன். ஒன்று மட்டும் தான் கரெக்டாக சொன்னேன். அந்த ஆ வந்து அரசியல், ஆவண்ணாங்கிறது ஆன்மீகம், இங்கிறது இலக்கியம். அந்த 3லயும் அவர் ஏதாவது ஒண்ணுல கோலத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் எல்லாம் இறைவன்கிட்ட கேட்டிருக்கிறேன்னா இந்த 3மே மனிதனுக்கு முக்கியம் தாங்க. ஒன்று அரசியல், இன்னொன்று வந்து ஆன்மீகம், இன்னொன்று வந்து இலக்கியம். இந்த 3 ஒன்றையோட ஒன்று தொட்டுனது தாங்க. இந்த 3ஐயும் அவர் கோலோச்சி உங்களுக்கும் எங்களுக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எல்லாம் விரைவில் வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.
வாழ்த்துறை வழங்கிய திரு வெற்றிச்செல்வன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஆணையாளர் திரு புதுச்செந்தன் சார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் வைக்கிறோம். நகர்ப்பிலே நான் எடுத்து நம்பிக்கை முரசு பூட்டி வடகோடி தென்கோடி என பல கோடி நாவிலே தவழ்கின்ற செந்தமிழே நருந்தேனே, என் சிந்தையை உனக்கு அளித்தேனே. நீ நலிந்தால் என் வாழ்வும் நலியும், நன்னிலை உனக்கென்றால் அது எனக்கென்றோ என்று என் தமிழை வழங்குகிறே. எல்லாம் எனக்கு தரும், என்னை தனக்குள் வைத்திருக்கும் என் தாயே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம் என்று நான் என் அன்னையை வழங்குகிறேன். இன்று வயது முதிர்வின் காரணமாக பணியிலே மிக சிறப்பாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று வீட்டுக்கு செல்கின்ற மூத்த சகோதரர் திரு பழனிசாமி அவர்களை வாழ்த்துகின்ற இந்த வாய்ப்பினை நான் மிக சிறப்பாக கருதுகிறேன். 2 மூத்தவர்கள் எனக்கு முன்பு பேசியிருக்கிறார்கள். அந்த புரோட்டோகால் படி நான் பேசக்கூடாது. மூத்த சகோதரர் இந்த உடன்பிறந்த மூத்த அண்ணன் பேசியிருக்கிறார். அடுத்ததாக இலக்கிய மேடைகளை கலக்கி கொண்டிருக்கின்ற எனது இன்னொரு அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களும் மிக சிறப்பாக முழங்கி இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பினை நான் ஓரளவுக்கு பயன்படுத்தி இவர்கள் டச் பண்ணாத விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதில் முதலாவதாக ஓய்வு என்பது என்ன என்றால், ஓய்வு என்பது சும்மா இருக்கிறதா? சும்மா இருக்கிறது சோம்பேறித்தனம், அது ஓய்வு இல்லை. இப்போ ஓய்வு என்பது என்னன்னா, நாம் விரும்பிய செயல்களை செய்வதற்கான ஒரு தருணம். இவ்வளவு நாளும் 10 மணிக்கு ஆபீஸ் வரணும், அது ஒரு கட்டாயம். அந்த கட்டாயம் அந்த அண்ணன் அவர்களுக்கு இல்லை. எனவே இவர்கள் தனது அந்த கட்டாய பணிகளில் இருந்து அல்லது ஒரு நிர்பந்தத்தில் இருந்து விடுபட்டு அவர்கள் நினைக்கின்ற அண்ணன் சொன்னது போல அரசியல் இலக்கியம் போன்ற அந்த விஷயங்களில் தனது முழு நேரத்தை செலவழித்துக் கொண்டு ஒரு சமூகத்திற்கு சிறப்பாக வாழ்வதற்கான ஒரு அருமையான தருணமாக நீங்கள் அதை கருதி நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இந்த அலுவலகத்தில் நுழைந்தவுடனேயே இந்த அலுவலகத்துடைய தலைவரும் இந்த விழாவினுடைய தலைவரும் எங்களை அழைத்து அவர்கள் அண்ணனை பற்றி மிக சிறப்பாக கூறினார்கள். அவருடைய பணி, அவருடைய பண்பு, அவருடைய நடத்தை அத்தனையும் அருமையாக கூறினார்கள். புறநானூரிலே பாட்டு 187 இந்த இதில் வந்து ஔவையார் அழகாக ஒரு பாடலை எழுதுகிறார். நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ விசையாக ஒன்றோ எவ்வளி ஆடவர் நல்லை அவ்வளி நல்லை வாழிய நிலமே என்ற ஒரு அருமையான பாடலை ஔவையார் சொல்லியிருக்கிறார். ஒரு நிலம் அல்லது ஒரு நாடு அது நல்ல நாடாக இருப்பது, தாழ்வாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் அந்த நிலத்துக்கு அடியிலே தங்கமாக இருந்தாலும் அந்த நிலத்திற்கு உண்மையான மதிப்பு எப்பொழுது வருகிறது என்றால், ஒரு நல்ல குணத்தை கூடிய ஒரு ஆடவன் அந்த நிலத்தில் நடக்கின்ற பொழுதுதான் அந்த நிலத்திற்கு மதிப்பு வருகிறது, அந்த நிலம் பெருமை பெறுகிறது என்று ஔவையார் அழகாக பதிவு செய்திருந்தார். அப்படி ஒரு பதிவினை எங்கள் அண்ணன் பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த தருணத்தில் அவரை வாழ்த்துவது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பண்பு 142 அரசு துறைகள் இருக்கிறது. அந்த 142 அரசு துறைகள் மிக கேந்திரியமான துறைகளில் உண்டான பொது சுகாதார துறையிலே பல பிரிவுகள் இருக்கு. அந்த பல பிரிவுகளில் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆய்வு கூடத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஆய்வு கூடத்தில் அவர் ஆற்றுகின்ற பணியினை நான் பல்வேறு நிலைகளில் பார்த்திருக்கின்றேன். அந்த பணிக்கு நான் ஒரு சில நேரங்களில் உதவியோடு செய்திருக்கின்றேன். நான் ராமநாதபுரத்திலே துணை ஆட்சியர் நிலையில் பணிபுரிந்த பொழுது அங்கு வந்திருக்கிறார். திருச்செந்தூரிலே கோட்டாட்சியர் நிலையிலே பணிபுரிந்த பொழுது அங்கும் அவர்கள் வந்து பணி நிமித்தம் வந்திருக்கிறார். அவர்களோடு நான் அந்த சின்ன சின்ன உதவிகளை செய்து அவர்களுக்கு அந்த மதிய உணவை அவரோடு பகிர்ந்து கொண்ட அந்த இனிய தருணங்களை நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓய்வு பெற்றாச்சு. ஓய்வு பெற்ற பிறகு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தன் பிள்ளை தன் பண்டு தன் வீடு கஞ்சி போன்று உள்ளத்தோடு வாழ்பவன் கடுகளவு உள்ளம் கொண்டவன் என்று பாரதிதாசன் அழகாக சொல்கிறார். அப்படி ஒரு சுருக்கமான ஒரு உலகத்தை எடுத்துக்கொள்ளாமல் மிக பறந்து இருந்திருக்கின்ற இந்த உலகத்தில் அனைத்து நிலைகளிலும் அவர் மிக சிறப்பாக பணிபுரிந்து இந்த மாநிலமே பயங்கரம் வாழ வேண்டும் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உலகத்திலேயே மிக சிறந்ததாக கடவுளே அனைவரும் அழைத்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுளை பிறந்த வள்ளலார் மட்டும் ஒளி தான் தெய்வம் என்று சொன்னார். அதே போன்று நாம் பல விஷயங்களை எடுத்து பார்த்தா நாம் வாழ்வதற்கு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது வந்து காற்று. நாம் உடலிற்குள் நல்ல காற்றை சுவாசித்தால் மட்டுமே நாம் உடலில் இருக்கின்ற அனைத்து விஷயங்களும் சுத்தம் செய்யப்பட்டு மிக சிறப்பான ரத்தத்தினை உடலுக்கு பாய்ச்சின்ற அடிப்படை விஷயம் காற்று. இன்றைக்கு மாசுபட்டிருக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் காற்றும் ஒன்றாக நாம் பார்க்கிறோம். கிரேட்டா தன்பர்க் போன்ற சமூக ஆர்வலர்கள், சிறிய குழந்தைகள் எதிர்கால உலகத்தை எங்களுக்கு விட்டுத்தார்கள் என்று கேட்கின்ற அந்த விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம்.
அப்படி இந்த உலகத்திலே இன்றைக்கு காற்று வந்து அனைத்து விஷயங்களும் மாசுபட்டு கொண்டிருக்கிறது. இந்த காற்று தொடர்பாக ஒரு சிறிய கவிதையை சொல்லிடலாம்னு நான் ஆசைப்படுறேன். அதாவது ஒரு 2 தோழிமார் கவிதை பேரு. 2 தோழிகள் இருக்காங்க. அந்த 2 தோழிகளும் தனது வாழ்நாளில் நடந்த அந்த விஷயங்களை அற்புதமாக பகிர்ந்து கொள்கிற மாதிரியான ஒரு நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அருமையான ஒரு கவிதை, நான் மிக ரசித்த கவிதை ஒன்று. இதில் வந்து கேட்குறாங்க, அந்த கவிதையில அந்த காற்று பற்றி அழகாக சொல்லி அந்த கவிதையை நிறைவு செய்து அந்த காற்று மீண்டும் இந்த உலகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கவிதையை கூட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக பணியிலிருந்து ஓய்வு வருகின்ற திரு பழனிசாமி அண்ணன் அவர்கள், நமது அண்ணன் இலக்கியவாதி சொன்னது போல எனக்கும் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு வருவதற்கு முன்பாகவே 1995 அவரை தெரியும். அவர் இந்த திருமண நிகழ்வுக்கு முன்பே நான் சங்கரன் கோவில் தனி வட்டாட்சியர் இளநிலை உதவியாளர் நிலையை பணிபுரிந்த பொழுது அப்பொழுது அவர்கள் கிராமத்திற்காக அவர் அடைந்த அந்த அந்த விஷயங்களை நாங்கள் அப்பொழுது இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக என்னோட நண்பராக இருக்கிறார். மிக சிறப்பான அவர் அந்த பணியினை அவர் கலந்து வந்திருக்கிறார் என்கின்ற போது மிக முக்கியமாக சந்தோஷமாக இருக்கிறது. அதே போன்று அவரது ஒரே மகன் அவரும் மருத்துவராக மிக சிறப்பாக அவர் இருக்கிறார். அந்த கவிதை 2 தோழிமார் தனது சிறிய வயதில் அவர்கள் ரசித்த அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் அந்த கவிதை அமைந்திருக்கும். ஆத்தோரம் பூத்தமரம், ஆடையெல்லாம் அழகு மரம், கிளைகளையா கூடு கட்டி கிளியெல்லாம் வாழும் மரம், புங்க மரத்தடியில் பூ விடுந்த மணல் வெளியில் பெயர் பார்த்த சிறு வயது பெண்ணே நினைவிருக்கார். சிரிக்கி மத பாவட சீக்கிரமே அவரது இறுக்கி முடி போட்டு எங்க ஆட்டா கட்டிவிட பட்டு சிறுகையில் பட்ட இடம் புண்ணாக இடுப்பு தடத்திலே நீ என்ன வச்சு நினைவிருக்கா. வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலுசு தொலைஞ்சிருச்சு சூடு அப்பா கிளைகள் சொல்லி சொல்லி நாள ஏன் கொலுசு எடுத்து மரத்து போட்டுவிட்டு எங்க வீட்டில் நொட்டு பெற்று ஏண்டி நினைவிருக்கா. கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசு எடுத்து கோணா கடத்தடி குச்சி ஐஸ் கொண்டு வாங்கி நீ திங்க நான் கொடுக்க நான் திங்க நீ கொடுக்க கலங்கிய ஐஸ் குச்சி கலர் கலரா கண்ணிட்டு விட பல்லால கடிச்சு பந்து போடையில வீதி மணல்ல 2 துண்டா விழுந்துருச்சு ஏண்டி நினைவு இருக்கா. இப்படியே இருந்தோம், ஒரே வீட்டில் வாழ்ந்தோம், ஒரு தட்டில் சோறு தின்னோம், சேர்ந்தே வாழ்ந்து ஒன்னாவே வாழ பெரிய திட்டம் ஒன்று போட்டு ஒரே புருஷன் கட்டி ஒரு வீட்டில் சக்கரத்தையா வாழ கூட சம்பாதிச்சோம். ஆடெல்லாம் கண்ணா கண்டா அருவா அறியாது, புழுவெல்லாம் கண்ணா கண்டா கொழுவுக்கு பிடிக்காது. எப்படியோ இருந்தோம், இடி விழுந்த ஓடானோம், இரு வேறு திசையானோம், வயலூர் தாண்டி வாக்கப்பட்டு நீ போக, தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி கட்டி நான் போக, ஓம் பிள்ளை ஓம் புருஷன் ஓம் பிழப்பு உன்னோட, ஏன் புருஷன் ஏன் பிள்ளை ஏன் பிழப்பு என்னோட என்று இருந்துட்டோம். இன்றைக்கு எனக்கு வயிற்றுல வளர்ந்த குடி வயசுக்கு வந்துருச்சு, நானும் கடந்துருச்சு, எனக்கு வயிற்றுல வளர்ந்த குடி வயசுக்கு வந்துருச்சு. ஆத்தோரம் பூத்த மரம் ஆடையெல்லாம் அடங்கு மரம் போன வருஷம் புயல் காத்தில் பொசுக்கு விழுந்துச்சு. இப்படி விழுந்த பல மரங்கள் இன்றைக்கு ஓரளவு நடப்பட்டு கொண்டிருக்கின்றன. இம்மாதிரியான ஓய்வு பெறுகின்ற இம்மாதிரியான அரசு பொறுத்தவரையிலே 30 ஆண்டு காலம் பணிபுரிந்த இம்மாதிரியான மூத்த அரசு ஊழியர்கள் அங்கு சென்று இம்மாதிரியான மரங்களை நட்டால் மிகப்பெரிய இந்த பூமிக்கு செய்த ஒரு புண்ணியமாக இருக்கும். அடுத்ததாக பகிர்ந்து கொள்வதற்கு சங்கடமாக இருந்தாலும் அவசியம் இருக்கு. நான் பணிகளை செய்த அந்த காலங்களில் அரசு அலுவலர்களில் 2 பிரிவினர் அலுவலராக இருப்பார்கள். ஒருத்தர் வந்து அப்ரூவ்டு ப்ரொஃபஷனர், இன்னொருத்தர் ப்ரொஃபஷனர். தகுதியான பருவத்தை முடித்தவர், தகுதியான பருவத்தினர். இன்றைக்கு பல கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயிஸ், பல ஊழியர்கள் பல இடங்களிலிருந்து அவுட் சோர்சிங் போன்றவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நான் பணிபுரிந்த அந்த காலங்களில் அந்த ஊழியர்களுடைய மனநிலையிலே ஒரு பற்றுதல். திருச்சியிலிருந்து அந்த தொலைபேசி அழைத்து இந்த சொந்தக்காரங்க ஒரு சர்டிஃபிகேட் சொன்னால் நாங்கள் அழகாக தேர்வு சர்டிஃபிகேட்டை கொடுப்போம். இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. அரசு அலுவலகங்கள் நாளுக்கு நாள் தனது போக்கை மாற்றிக் கொண்டிருக்கின்றன. ஒரு அலுவலகத்துல எத்தனை டைப் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல. மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கு. அதே போன்று நான் மிக அதிக காலமாக ஒரு 33 ஆண்டு காலம் வேலை செய்திருக்கிறேன். 33 ஆண்டு காலங்களில் பல நேரங்களில் அந்த பணி அமைப்பு என்று சொல்லக்கூடிய எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல நான் பணிபுரிந்திருக்கின்றேன். அம்மாதிரியான நேரங்களில் இப்படி பணி ஓய்வு பெறுகின்ற அந்த நாளில் அவருக்கு ஏதாவது ஒரு பணப்படலை வழங்கியே தீர்வது என்று மிக வெறிகொண்டு நாங்கள் அந்த பணியை செய்தோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அந்த ஆணையை வாங்க அவர்கள் சேர்ந்திருந்தால்
அந்த ஆணையை அங்கிருந்து வாங்கி கொண்டு வருவதற்கு முன்பாக நாங்கள் அனைத்து அந்த பட்டியல்களை தயாரித்து அந்த ஆணையை எழுதுவதற்கான இடத்தை மட்டும் விட்டு கரெக்டாக அப்போ அங்கேருந்து வாங்கணும்னா லேண்ட்லைனில் புக் பண்ணி தான் கால் பேச முடியும். புக் பண்ணி பேசினோம்னா உடனே ட்ரெஸரிகள் போய் கால் கொடுத்து இந்த பில்லை கொடுக்குற அட்லீஸ்ட் இயர் ரிக்வெஸ்ட்மெண்ட்டாவது அந்த SPF-லாவது போகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வாங்கி கொடுக்குற அந்த பக்குவமான நிலையை கூட அன்றைக்கு நான் பெற்றிருந்தோம். இன்றைக்கு அப்படி இருக்கிறதா என்றால் எங்கேயுமே இல்லை. எங்கள் அண்ணி அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதிப்படம் இன்னமும் நிலுவையில் இருப்பதாக அவர் பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு உள்ள உண்மையிலேயே குமுறியது. அந்த இறப்பு தொடர்பாக விசாரணை செய்திருந்த பொழுது சென்றிருந்த போது கொஞ்சம் சென்னையில் இருந்ததுனால வருவது குறித்த காலதாமதம். அன்றைக்கு சென்று விசாரித்த பொழுது அவர் சொன்ன அந்த பிரச்சனைகளால கூட மிக கஷ்டப்பட்டு நான் உள்வாங்கி கொண்டிருந்தேன். அப்படி அனைத்து நிலை பணியாளர்கள் இங்கே இருக்கிறது. அவரது ஓய்வு கால பலன்களை அவர் விரைவில் பெற்று செல்ல அந்த உதவியை நீங்கள் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ஓய்வு பெற்று சென்ற பிறகு அவர் அலுவலகத்திற்குள் அவர் பணிக்காக வருகின்ற பொழுது நீங்கள் அனைவரும் அவரை மிக மரியாதையோடு நடத்த வேண்டும். ஏமாத்தாதீங்க, பப்ளிக் ஏமாத்த மாதிரி ஏமாத்தாதீங்க. அவரோட அந்த பென்ஷன் போன்ற விஷயங்கள், அந்த ஓய்வு கால பணப்பலன்கள் பெற வேண்டிய அந்த அனைத்து தாள்களும் உரிய நேரத்தில் மாநில கணக்காருக்கு அனுப்பப்பட வேண்டும். அவர் உரிய நேரத்தில் ஓய்வு கால பணங்களை பெற்று வாழ்க்கை சிறப்பாக வாழ்வது நீங்கள் அனைவரும் உதவி செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற விஷயத்தை உங்களோடு வைத்துக் கொண்டு அப்படி ஒரு வேலையை சிறப்பாக செய்ய வேண்டும் மீண்டும் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பணியின் தன்மை மாறிக்கொண்டே வருகின்ற பொழுது கடைசியாக நாம் இன்றைக்கு சந்திக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை ஆங்கிலத்தில் AI சொன்னாங்க. அப்புறம் செயற்கை நுண்ணறிவு. 2 நாட்களுக்கு முன்பாக தினசரி படிக்கும் பொழுது ஒரு 7000 ஊழியர்கள் IBM என்கிற கணினி நிறுவனத்திற்கு வெளியேற்றப்படுகிறார். அனைவருமே அந்த HR என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் அந்த பணியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். இன்றைக்கு அதிகமாக நான் பத்திரிகைகளை படிக்கின்ற விஷயங்கள்ல அதிகமாக நான் கவனம் செலுத்துவது அந்த AI அதோட கட்டுரை தான். அனைத்து நாட்களும் 2 நாட்களுக்கு ஒரு முறை அது தொடர்பான கட்டுரைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மிக கடுமையான ஒரு மனித உழைப்புக்கு சவால்விடப்பட்டிருக்கின்ற மோசமான இம்மாதிரியான நேரத்தில் தான் இவருடைய அண்ணன் ஓய்வு பெறுகிறார். இன்னொரு 2-3 ஆண்டு காலம் இருந்தால் மிக அதிகமாக சம்பளத்தை பெறுகின்ற அந்த கணினியில ஓய்வு வேலை செய்கின்ற அந்த ஊழியர்கள் தங்களது வேலை இழக்க நேரிடும் போன்ற பதிவுகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் எது எப்படியானாலும் எந்த புரட்சியாக, எந்த இயந்திர புரட்சியாக இருக்கட்டும் அல்லது தொலைத்தொடர்பு புரட்சியாக இருக்கட்டும், எந்த நடந்தாலும் மனிதனின் தேவை இருந்தே தீரும் என்று காரல் மார்க்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சின்ன நம்பிக்கையோடு நாம் அனைவரும் வாழ வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிக அதிகமாக நான் பேசிவிட்டேன். ஒரு மண்ணிலிருந்து புறப்பட்ட ஒரு மலைத்துளி விண்ணிலிருந்து புறப்பட்ட ஒரு மலைத்துளி மண்ணில் விழுந்து மரணிப்பதற்குள் சிறு புள்ளின் மீது விழுந்து புலகாகிதம் அடைவது போல் நான் கிடைத்த 5 நிமிடத்தில் அழகாக நான் பேசுகிறேன். நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். அவரை பாராட்டுவதற்கு கிடைத்த வாய்ப்பை நான் அப்படி ஒரு புலகாகிதத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். நான் நன்றாக பேசினேன்னா இல்லையா அது தெரியாது. ஆனால் நீங்கள் அனைவரும் நன்றாக கேட்டீர்கள், அந்த வாக்கியத்தை வழங்கினீர்கள். எனவே உங்கள் அனைவரும் நம்ம மீண்டும் ஒருமுறை அவர்கள் நமது அண்ணன் அவர்கள் நல்லது ஒரு வீணை செய்த நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி இதை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ என்று சொன்னார். அந்த வல்லமையை எல்லாம் உள்ள இறைவன் அண்ணன் பழனிசாமி அவர்களுக்கு தர வேண்டும். அவர் இந்த மாநிலமே பயனுள்ள வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்ற நன்றி. அடுத்ததாக ஜீவராஜன் வாழ்த்து பழனிசாமி அலுவலகத்தில் பணியாற்றியவர்கள், நீங்கள் அவர்களோட பணியாற்றியவர்கள் தான் தெரியும். நாங்கள் வெளியே பார்க்குறோம். நீங்கள் அங்கே அவர் எப்படி பணியாற்றினார் என்பதை பற்றிலாம் விளக்கம் சொன்னீங்க. நாங்கள் அதுக்கு முன்னாடி வெளியே இருந்தே அவருடைய என்ன பணி செய்கிறார் என்பதை நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் சென்னையில் இருக்கேன். அங்கேருந்து வரும்போதெல்லாம் எப்பவும் அவர் பார்க்காம போக மாட்டேன். அந்த நேரத்துக்கு வந்துடுவார். நான் சென்னையிலேருந்து வந்தாலும் அங்கே உட்கார்ந்துருக்கோம் சமுதாயத்துக்கு கீழே. அப்போ அவங்க எப்பவும் என்னை பார்த்துவார். அதே மாதிரி 19ஆம் தேதி நான் மற்ற ஒரு திருமணத்துக்கு வேண்டி 20ஆம் தேதி நான் அவரை பார்த்துட்டேன். உடனே கண்டிப்பாக நீங்கள் ரிட்டையர்ட் பண்ணி கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. அப்படியா சரின்னு உடனே எனக்கு டிக்கெட் பிடிக்குது. ஓப்பன் டிக்கெட் தான் எப்போ போடுவேன். உடனே என்ன பண்ண அங்கேருந்து அப்பா சுத்தத்துலேருந்து போட்டு போகும்போது கிடைக்கல, வரும்போது இங்கேருந்து போகிறது கிடச்சிட்டு அங்கேருந்து வரதுக்கு எனக்கு கிடைக்கல. சரின்ட்டு உடனே வந்துட்டேன், பஸ்ஸில் வந்துட்டேன். வந்து ஏன்னா அன்பு அதுக்காண்டி, அதாவது அவர் ஒரு
செயல் செய்திருக்காருலாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா முக்கியமான ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு அலுவலகத்தில் செய்யணும்னா வேற யார் வந்தாலும் சரி நம்மளுக்கு சொல்லுவார், இந்நேரம் போய் பாருங்க அப்படின்னு. அப்பேற்பட்ட இதில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் அண்ணன் மூத்தவர் ஒருத்தர் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இவங்க அண்ணன் வந்து அவங்க ஸ்டேட் பேங்க்ல இருந்தாங்க. அப்போ நான் போயிருக்கும்போது நான் சொன்னேன், எங்கள் அண்ணன் என்ன அண்ணாரு அப்படின்னு சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு தான். உடனே அவர் உட்காந்துருக்காரு, இவர் ரூமில் இருக்காங்க. நான் ரூமு திறந்துட்டு போனோடனே அவர் என்ன பண்ணார், எங்கே இருக்காங்க, அந்த உட்காந்துருக்காங்க, கூப்பிட்டு வராதையா நான் வரேன். சீட்டுக்கே வந்து ஒரு மேனேஜர், இந்த லோன் செக்ஷன் மேனேஜர், அவங்க வந்து கையெழுத்து வாங்கிட்டு ஸ்டாம்பு எடுத்துகிட்டு வர சொல்லி அங்கேருந்து வந்து அவர் உட்காந்துருக்க இடத்துல ஸ்டாம்பு கொடுத்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நான் சொல்கிறேன் அவருடைய தன்மை எப்படி இருக்குது உதவி. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அலுவலகத்தில் இருக்க எல்லாரும் சொன்னீங்க. அந்த இதை நாங்கள் சொல்லி கேட்க வேண்டிய வேலை இல்லை, வெளியேற்ற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். அதுக்காண்டி நாங்கள் வந்தது ரொம்ப பெருமை. நாளைய தினம் ஊருக்கு போனால் தான் 30ஆம் தேதினோன்னு சரின்னு வந்துட்டு நாளைக்கு காலையில் சென்னைக்கு நான் கிளம்பணும். இந்த இடத்துல கலந்து கொண்டது எனக்கு அவருடைய பணி நிறைவுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் தவிர என்னுடைய ஃபேமிலியில் என் சகோதரி வந்து இறந்த 10 வருஷம் ஆச்சு. அவங்களும் இதே தான் எழுத்துதான் கம்மாபுரம் அப்படின்ட்டு தஞ்சாவூர் பக்கத்தில் இது திருச்சி பக்கம் விருத்தாச்சலம் பக்கத்தில் கம்மாபுரத்தில் அவங்க லிஸ்டாக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் இருக்காங்க கிரேஸ், அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் குடும்பம் வந்து டீச்சர்ஸ் தான் பெரும்பாலும். அப்பேற்பட்டு இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதர்கள் பேசுறது. இங்கே வந்தவொடனே சென்னைக்கு வந்தவொடனே நான் அவரை பார்த்துவேன். அப்பேற்பட்டது அவர்கள் இழப்பு இருக்குது, அதே இழப்பு எனக்கும் இருக்குது. நானும் அதில் அனுபவிச்சுட்டு இருக்கேன், அவரும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. ஆனால் அதான் சொன்னேன் நான் போன வாரம் கூட, நானும் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் என்னை கடவுள் எப்படி நடத்துகிறாரு அதே மாதிரி உங்களையும் நடத்துவார் அப்படின்னு சொன்னேன். அதுபோல் அவர் நீடூரி வாழ வேண்டும், பையனுக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைச்சி அதுக்கும் நாங்கள் வர வேண்டும் என்று எல்லாம் இறைவனை அவருக்காக வேண்டி கேட்டேன். ஓய்வு பெற்ற பாரசிஸ்ட் அவர்கள் ஒரு கொண்டாடை கொடுத்துருக்காங்க. பழனிசாமி சார் அவர்கள் 1997 கடையின் ஆரம்ப சுகாதாரத்தில் முதல் ஜாயின் பண்ணவர் கூட நாங்கள் வருங்காலராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை இப்போ எனக்கு முன்னால் எல்லா பெரியவர்களும் பேசினார்கள். அவர் உதவி செய்கிறது மற்றும் அவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையும் பற்றி பேசினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா நான் வந்து 1997 சாரை சந்தித்து அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதை கடைபிடித்து எல்லாரும் உதவி செய்துக்கிட்டு இருக்காங்க. நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் அந்த புரியும் காலத்தில் மருத்துவர் முதல் கடைநிலை பணியாளர்களை அத்தனை பேருக்கும் அவர் செய்யாத உதவி எதுவுமே இல்லை. யாருக்கு எந்த உதவி வேணாலும் அவரை கேட்கணும் தேவையில்லை. நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா என்ன அப்படின்னு கேட்பாரு, என்ன பிரச்சனை சாதாரண நாட்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி உடனே அவரே இன்வால்வ் ஆகி உனக்கு நான் இதை செய்யணும்னு சொல்லி அவங்க யார் யாரை கான்டாக்ட் பண்ணுவோம் அவங்க பண்ணி எந்த துறையாக இருந்தாலும் மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட் எல்லா துறையிலும் அவருக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. எனக்கு நண்பராக இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு யாருக்கும் பழக்க வழக்கங்கள் அதிகமாக தெரியாது. ஆனால் சார் எந்த முறையிலையும் எல்லா துறையிலையும் பழகி வச்சுருப்பார். எந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணும்னாலும் அவர் மூலம் போனால் போதும் அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து சரியான முறையில் அதுக்கு தீர்வு கொடுத்து எல்லாருக்கும் உதவி பண்ணார். அது இன்றைக்கு வரைக்கும் இந்த அலுவலகம் வரைக்கும் அவர் தொடர்ந்து வர்றது பார்க்கும்போது ரொம்ப முக்கிய சந்தோஷமாக இருக்குது. அவர் இந்த பணி ஓய்வு பெற்ற பிறகு எல்லாம் சிறப்பான முறையில் ரிட்டர்மெண்ட் பார்க்க அமைய எல்லாம் அந்த இறைவனை வேண்டி பூர்ணசாமி சார் அவர்கள் வாழ்த்துறோம். எல்லோருக்கும் மாலை வணக்கம். இந்த அவையில் இருக்கும் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியும் தெரிவித்துக்கிறேன் பேச வாய்ப்பளித்ததற்கு.
நான் சார் கூட மாற்றுப்பணியில் தான் செஞ்சிருக்கேன், பணியாற்றிருக்கேன். ஆனால் இவர் செய்த உதவி யாரும் இன்னும் செய்ய முடியுமாங்கிறது சந்தேகம் தான். ஒரு விவகாரத்தை வேணும் பெண், அது லேப் டெக்னீஷியன் படித்து வீட்டில் இருக்கு. ரொம்ப அந்த வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பூனை எப்படி உள்ள படுத்துக்கிறது இந்த இதுக்குள்ள அந்த மாதிரி படுத்துக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவங்க வீட்லேயும் இந்த குழந்தை அப்படியே வச்சிருக்காங்க. அந்த டயத்தில் சார்பை போய் சார் இப்படி குழந்தை இருக்கு, அதுக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரே வாரம் தான் லேப் டெக்னீஷியன் போஸ்ட் வாங்கி கொடுத்தாச்சு. யாரும் வாங்கி கொடுக்க முடியாது. இப்ப எல்லாருமே நான் இதை சேர்த்து சொல்றேன். ஒரு வாரத்தில் வாங்கி கொடுத்தாங்க. இப்போ அது நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, கிளி மாதிரி பறக்கு. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கு எல்லாருக்கும் நன்றி. அடுத்ததாக நம்ம அலுவலகத்தின் சார்பாக சின்ன ஒரு பரிசு பண்ணி சார் அவர்களுக்கு தலைமையேற்பாளர் வழங்குவார். எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஞ்சாமை பற்றி பேசணும் அப்படின்னா என் கூட சின்ன 6ஆம் கிளாஸ்ல இருந்து ஹாஸ்டலில் நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்டலில் புளியங்குடியில் வந்துட்டு ஒரே ஹாஸ்டலில் நாங்கள் படித்து கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் நிறையா இருக்குது. நான் +2 வரைக்கும் படிச்சுட்டு பரமகல்யாணி காலேஜுக்கு போயிட்டேன். தம்பி எம்பிஎம்டி காலேஜ் பிடிக்க போயிட்டாங்களா. அந்த 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 சின்ன குழந்தை அந்த அந்த 6 வயசுலேருந்து அந்த 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும்போது நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களும் தம்பி கொஞ்சம் கூட நினச்சி பார்த்து இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அது எனக்கு வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. அதெல்லாம் இன்னும் நாங்கள் நினச்சி பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஹாஸ்டலில் வந்துட்டு சரி உங்களோட பேச மாட்டாங்க, பேசினா உங்களுக்கு எல்லாம் நோட் பண்ணிவிட்டு காலையில் சாப்பாடு இல்லைன்றாங்க. அந்த அன்றைக்கி அந்த சாப்பிடாமே கிளாஸுக்கு போவோம். ஏதாவது டவுட்டு தான் கேட்கறதுக்கு போய் கிளாஸுக்கு போய் ஸ்டடி ஹவர்ஸில் கேட்குறேன். அந்த மாதிரிலாம் நிறைய இது வந்து ஒரு எக்ஸாம் தான். அப்படி நாங்கள் ஒன்றா படித்து வளர்ந்து ஸ்டேட் பேங்கில் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆகிடலாம் லாஸ்ட் இயர். இப்போ தம்பி ரிட்டையர் ஆனேன். இனி ரிட்டையர் ஆனாலும் இனியும் நல்ல ஓலை இருக்கணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய மனசு வந்துட்டு எல்லாருக்குமே வராது, அது ஒரு சில பேருக்கு தான் இருக்கும். அதில் வந்து நிறையாவே வந்துட்டு பழனிசாமிக்கு இருக்குது. இப்போவும் எங்களை கூப்பிட்டு பேசுவார். இன்னும் பழனிசாமி பற்றி நிறைய பேசலாம். ஒரே ஒரு வார்த்தையில் சுற்றி இன்னும் நிறையா ஆட்கள் பேச வேண்டிய நல்லத்தோடு முடிச்சு கொடுக்குறேன். தேங்க்யூ. தமிழும் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை வந்துட்டு அடுத்ததாக சாருக்கு வந்து நேர பரிசு வாங்க யார் இருந்தால் அவருக்கு வழங்கவும். பொன்னாடி கொடுக்குறவர்கள் பரிசு கொடுக்குறவர்கள் வந்து
தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பிற்குரிய தோழர்களே, எனக்கும் நீங்க எல்லாருமே பழனிசாமி சாரை பத்தி பேசுறது வந்து ரொம்ப பெருமையா இருந்தது. ஏன்னா அவருக்கும் எனக்கு உள்ள பழக்கம் வந்து நாங்க எல்லாம் ஒரே ஊர் தான். அவரு விக்ரமசிங்கம், நான் பாபநாசம். ஆனாலும் அவர் இந்த அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா பணி செஞ்சுட்டு தான் நீங்க எல்லாம் பேசுனீங்க. ஆனா எனக்கு அவருக்குள்ள பழக்கம் வந்து ஒரு 5 வருஷம் தான். நீங்க ஒவ்வொருத்தரும் பேச பேச இப்படி ஒரு அற்புதமான மனிதரை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து பழக்கம் வச்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் இருந்தது. ஏன்னா அவரோட அந்த இங்க பணியாளர்களோட அவர் பழகிற தோழமை பண்பு, குடும்பத்தினர் அவங்க குடும்பத்தினர்கள்லாம் பேசும்போது உள்ள அந்த குடும்பத்தினர்களோட பாசம் மற்றும் அவருக்கு இருக்கிற அந்த பொதுவான அரசியல் இலக்கியம் மற்ற அந்த பண்புகள் எல்லாமே வந்து நீங்க எவ்வளவு தூரம் சொல்லித்தான் வந்து எங்களை மாதிரி ஆளுகளுக்கே தெரிஞ்சிருக்கு. சாரை வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும். சாருக்கு நினைவு இருக்கா எனக்கு தெரியல. சாருக்கும் எனக்கும் உள்ள அந்த நட்பு ஆரம்பம் வந்து எப்படின்னா, முதல்ல வந்து அது ஒரு சிறிய மோதல் மாதிரி தான் வந்தது. அது சாருக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு பேருந்து, நானும் வீக்கபுரத்துல இருந்து வர்றோம். நானும் சார் முன்னாடி சீட்ல உட்காந்துருக்காங்க, நாங்கள் பின்னாடி உட்காந்துருக்கிறோம். இறங்கக்கூடிய நேரத்தில் ஒரு சின்ன நெரிசல். அப்போ என்னுடைய நண்பருக்கும் சாருக்கு இடையில ஒரு சிறிய பிரச்சனைனா பெரிய மற்றவங்கள மாதிரியெல்லாம் அதாவது ரொம்ப அனாவசியமான வார்த்தைகள்லாம் இல்லை. ஓரளவு மோதல் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நானும் வந்து நான் என்னுடைய நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சாரையும் சில வார்த்தைகள் பேசினேன். அதோட முடிஞ்சது, நான் எல்லாரும் இறங்கி போயிட்டோம். ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து சார் வந்து அந்த பஸ்ஸில் வந்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அவரோட குணநலன்கள்லாம் அதுக்கப்புறம் என்னை வந்து நான் வாட்ச் பண்ணும்போது அவரோட குணநலன்கள் வந்து நம்ம அன்னைக்கு பேசுற அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சேன். நானாகத்தான் அவரை பழக்கம் பிடிக்கணும்னு நினைச்சேன். ஒரு சமயம் வந்தது, சார் என் பக்கத்தில் வந்து உட்காரும்போது என்ன ஏதுன்னு சார் நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க கேட்கும் தான் எல்லா பழக்கமும் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து எங்களோட நெருக்கம் வந்து அதிகமாகி போச்சு. அது ஒரு 4 வருஷம் இருக்கும். இப்படியாக ஒரு அற்புதமான மனிதரை வந்து நான் வந்து கடிச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. அதை இந்த நேரத்துலையும் சொல்லலைன்னா அந்த பழக்கத்துக்கு அர்த்தம் இல்லை. அதனால அந்த ஒரு செய்திக்காக நான் சார்பில் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி இன்னைக்கு பணி வகை செய்கிற சார் பழனிசாமி சார் அவர்கள் நல்ல உடல் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட இறைவன் அருளால் வாழ்ந்திட கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொல்ல மாட்டேன், நான் பணிபுரியிறது வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் மகாராஜ நகர் அலுவலகம். என்னுடைய பேர் வசந்தராஜ். நான் வந்து திரு பழனிசாமியோட மனைவியோட தாய்மாமா. பழனிசாமி வந்து வெரி ஓப்பன் மைண்டட் சார். அது நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவர் வீக்கபுரத்தில் இருக்காரு. அவருக்கு வந்து நண்பர்கள் அமைஞ்சிருக்காங்க. நண்பர்கள் அந்த மாதிரி அமைஞ்சதுக்கு காரணமே அவரோட குணநலன்கள். அவர் இன்னொரு அவர் வேலையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணுங்கருத்தார், ரொம்ப ஹானஸ்ட்டு. அண்ட் அது நான் கண்கூட பார்த்தேன். 2015 சென்னையில் வெளில வந்தப்போ அந்த எப்ரிவென்ஷனில் வந்து அவர் அவ்வளோ ஆகாமல் ஒர்க் பண்ணாரு. நான் ஃபீல்டு போய் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி கும்பகோணம் மகாநகரத்துலேயும் அவர் வந்து அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணார். நான் போய் பார்த்துருக்கேன். ஸோ அவரோட வேலையில் வந்து அவர் கண்ணுங்கருத்துமாக இருப்பார். அதே மாதிரி அவங்க ஆஃபீஸில் 2-3 வாட்டி வந்துட்டுருக்காங்க. நான் சென்னையில் இருப்போம், அடிக்கடி காரில் வருவோம். அப்போ சித்தப்பா அவர் எங்கள் சித்தப்பா தான் கூப்பிடுவார். சித்தப்பா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும், நான் அதனால 2 hours லேட்டாக போன பரவாயில்ல வந்து கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். அந்த அளவு அவரோட வேலையில் வந்து டோட்டலி ஹானஸ்ட், நேர்மை. அதை மாதிரி நான் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி வீக்கப்புறத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். இப்போ கூட எல்லாம் இங்கே வந்துருக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட பண்புகள், அவரோட பழக்கங்கள்,
இன்னைக்கும் அவருக்கு வந்து நிறைய நாங்கள் கூட அந்தளவு ஹெல்ப் பண்ணலை. அவரோட நண்பர்கள் இன்னைக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சில நேரம் லாஸ்ட் டைம் கூட அவர் சொன்னார், ஒரு இன்ஸ்டன்ட்டில் சொல்லிட்டு இருக்கையில ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அதனால அவர் வந்து எப்போ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எந்த சமயத்திலையும் நான் கிட்டத்தட்ட 20 வருஷம் பழகிட்டு இருக்கிறேன். எனக்கு தாய்மாமா, அவன் ஒய்ஃபோட தாய்மாமங்கிறதுனால வந்து போவார், நானும் வந்து போயிருக்கிறோம். எந்த காலத்துலையுமே அவர் வந்து முகத்தை சுழிச்சது கிடையாது. எப்போ தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதே மாதிரி முறைகளை சொல்கிறதுலேயே நம்பர் 1 அவர். எல்லாரும் கரெக்டாக சொல்லுவார். எங்கள் அக்காவுக்கு வந்து ஆர்எஸ் பட்ட பிள்ளைகள் எல்லாருமே வந்து அண்ணன் தம்பி தான் சொல்லுவாங்க. இவர் மட்டும் தான் சின்னியாக கொடுப்பாரு. அதை வந்து நான் பெருமைப்படுறேன். நான் அந்த மாதிரி பழனிசாமி வந்து நான் வந்து என்னுடைய சில விஷயத்தில் நான் அவரோட ரோல் மாடலாக எடுத்துருக்கேன். என்னுடைய வித்தியாசம் அவரோட பழக்கம் இருந்து அந்த மாதிரி ரொம்ப நான் என்ன நினைக்கிறோடோ அதே மாதிரி அவர் இருந்திருக்காரு. அதனால தான் அவர் நான் ரோல் மாடலாக எடுத்துருக்கிறேன். ரொம்ப நல்ல மனிதர். இந்த அருமையான விழாவில் அவரோட அலுவலர்கள் சார்பாகவும் அவரோட நண்பர்கள் சார்பாகவும் இந்த சொந்தக்காரர்கள் சார்பாகவும் அவர்களுடைய ஓய்வு காலம் மிகவும் சீரும் சிறப்புமாக எந்த நோயும் நொடி இல்லாமல் அவரோட பையனோட சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாரும் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த அருமையான பன்னிரு விழாவில் எனக்கும் ஒரு வாய்ப்பு எடுத்ததுக்கு பெருமை அடைகிறேன். சாருடைய நண்பர் என்ற முறையில் நான் வந்துள்ளேன். நான் வந்து ஒரு கட்டுமான பணியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். அவங்க ரிட்டையர்ட் ஆகுறாங்க. நாங்கள் ஒரு 6-7 வருடமாக அவரோட தொடர்பு இருக்கிறேன். நிறைய உதவிகள்னா பக்கத்தில் உள்ள ஆள் யாருக்கு வந்து ஒரு உதவி வேணும்னு சொன்னால் ஐக்ரோன் ஆஸ்பத்திரியாக இருந்தாலும் சரி, எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் லீவாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொன்னால் உடனடியாக போன் தொடர்பு கொண்டு என்னுடைய நண்பர் வந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு அதை முடிந்தால் உதவி செய்யுங்கள் என்று தான் சொல்லுவாரோ தவிர கட்டளையிட்டு எனக்கு தெரிந்தப்பல் இல்லை. கண்டிப்பாக வருவாங்க, அவங்க செஞ்சு கொடுங்க, ரொம்ப இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள நல்ல காலங்கள் வரும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்ததாக இவ்விழா கதாநாயகன் திரு பழனிசாமி சார் ஏற்புரை வழங்குமாறு தாழ்மையுடன் அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த அளவுக்கு உயர்வாக பாராட்டி சீராட்டி சிறப்பாக பணிபுரியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு உண்மையிலே நான் அனைவருக்கும் நன்றி கடனாக இருக்கிறேன். எனக்கு வாய்த்த அலுவலகமும் சரி, என்னுடைய குடும்பமும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, உண்மையிலே நான் பெற்ற பாக்கியமாகத்தான் இருக்கும். அந்த அளவுக்கு அலுவலகம், உறவினர்கள், நண்பர்கள் எந்த வகையிலும் குறை சொல்லாத அளவுக்கு உள்ள நண்பர்களும் உறவினர்களும் அலுவலர்களும் தான் எனக்கு வாசிச்சிருக்காங்க. அவங்க பற்றி சின்னதாக ஒரு என்னுடைய அறிவு கட்டியவரை ஒரு சின்ன கவிதையா வசன கவிதையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சும்மா படிக்கிற தெரிஞ்சுக்கோங்க. தரம் நிறை சிறந்தாளா உரமிகு தலைமை நீர் பகுப்பாய்வாளர், அறம் நிறை குறையாத அன்புமிகு அலுவலகம், ஐம்பெரும் காப்பியமாய் இளம் நீர் பகுப்பாய்வாளர்கள், 4 மணிக்கு அடிகையால் 4 சுகாதார ஆய்வாளர்கள், அதில் 1 4ஆம் மாதம் நடையாய் புறப்பட்டது, பட்டாசை படிச்சிட சிவகாசி நோக்கி, 3ஆவது முயலாய் கிளம்புது அகவை 60இல் அகப்பட்டதார்கள், உயர்கல்வியாளர்களே எங்களுக்கு உதவியாளர்கள், மாசற்ற தங்கமாய் 3 மாற்று பணியாளர்கள், வெளியாளர் பணியாளர் வேந்தர்கள். உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றி. அலுவலக நண்பர்களை பற்றி, அப்புறம் என்னுடைய குடும்பத்தை பற்றி, என் சித்திரை பௌர்ணமி சிறகடித்து பறந்ததால் அன்று போல் அமாவாசை
என் புத்திரன் முத்திரை பதிக்கும் முழு மருத்துவராக நான் நித்திரையை நிராகரித்தேன். எனக்கு உபத்திரமே இல்லாத உடன்பிறந்த சகோதரி அந்நியர் அன்னையாகவும் அண்ணன் தம்பிகள் தந்தையாகவும் பெரிய தந்தையாக சித்தப்பா சித்தியானதும் வேறு பெற்ற பிள்ளைகள் பேரன் பேத்திகளுடன் சேர்ந்து வாழும் இந்த கூட்டு குடும்பத்தில் குதிரை சவாரி செய்வதில் எனக்கு சகலமும் சாத்தியமாகிறது. நான் ஆனா ஈனா இது ஏதாவது ஒன்றில் போலோத்த வேண்டும் என்று கூட்டமாய் செய்த என் குருதி கும்மாளமிடுகிறது. இந்த விசாலமான விசாகம் வைகாசி விசாகம் முதல் வாசமாய் வீச போகிறது. உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கொள்ளும். நன்றி. இந்த பிரிவு செயலாளருக்கு வருகை தந்த அனைவருக்கும், நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அனைவருக்கும் இந்த அலுவலகம் சார்பாகவும் விழா காலையில் பள்ளிச்சேர்ந்த அவர்கள் சார்பாகவும் அனைவருக்கும் மீண்டும் முதல் நன்றி தெரிவித்து கொள்கிறோம். எனது நினைவு பரிசாக ஒரு சின்ன ஒரு ஜூட் பேக்னு சொல்லுவாங்க, அது உங்களுடைய நினைவாக உங்களுக்கு வழங்குகிறேன். அது முடிந்தவுடன் எனது மூத்த சகோதரர் வீட்டில் சிறிய உணவு தேநீர் விருந்து உணவு விருந்து அளிக்க உள்ளேன். கட்டாயம் அனைவரும் வந்து உணவு அருந்திவிட்டு செல்ல வேண்டும். அதுதான் செய்கின்ற எனக்கு செய்கின்ற பெரிய உதவியாக இருக்கும்.